அண்மை செய்தி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் தற்போது அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் தற்போது அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரை தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சந்தோஷ், இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நாளைய தினம் தொடங்கி ஆகஸ்ட் 21 வரை நடைபெறுவதாக மத்திய அரசு முன்பாகவே அறிவித்திருந்தது. இதற்கு முன்பாக தான் இன்று டெல்லியில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு எதிர்கட்சிகளுக்கும் அந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு விவாதங்கள் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தொடரினுடைய சாத்தியமான பிரச்சனைகள், அதே போல மசோதா குறித்தும் விவாதிக்கப்படும். நிச்சயமாக பீகாரினுடைய அந்த SIR செயல்முறை, அதே போல ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் மொழி பிரச்சனை போன்ற விஷயங்கள் கூட்டத்தொடரின் போது கடுமையான விவாதங்களும் எதிர்கட்சியினுடைய எதிர்ப்புகளும் எழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் என்பதும் கூடப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமானது இன்னும் சற்று நேரங்களில் பல்வேறு விவாதங்களுடன் காரசாரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போல கூட்டத்தொடரின் போது முன்மொழியப்பட்ட மசோதாக்கள் மற்றும் தேசிய பிரச்சனைகள் மற்றும் விவாதங்கள் குறித்தும் அரசியல் ரீதியான ஒருமித்த கருத்துக்களை உருவாக்குவதே இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருந்து வருகிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீராக நடத்துவதற்காகவும் அரசு எதிர்கட்சிகளிடம் ஒத்துழைப்பு என்பதும் கூறப்படும். குறிப்பாக பல்வேறு கிட்டத்தட்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் இதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி பல்வேறு இடங்களிலும் பிரச்சாரங்களிலும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சர்ச்சைக்குரிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினார் என்று கூறிய போதே இந்திய ராணுவம் என்பதும் அதற்கு மறுப்பு தெரிவித்து நடவடிக்கை என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருந்தனர். அந்த வகையில் பல்வேறு அழுத்தங்கள், வெளிநாட்டு அழுத்தத்தின் மூலமாகவும் அரசு இந்த முடிவை எடுத்ததாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். குறிப்பாக போர் நிறுத்தத்திற்கான அந்த முன்மொழிவு பாகிஸ்தானிடமிருந்து வந்தது என்றும் இதில் எந்த ஒரு வெளிப்புற சக்தியினுடைய பங்கும் இல்லை என்றும் அரசு தெரிவித்த போதும் எதிர்க்கட்சிகள் அது தொடர்பான முடிவுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் இந்தியாவின் மூலபெற்ற கொள்கை குறித்தும் கேள்வி எழுப்புவதால் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் பெரிய அளவில் இருக்கும் என்றும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதே போல விமான விபத்தின் மூலமாகவும் உயிரிழக்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கான எதிர்க்கட்சிகள் குரலுக்கான அந்த ஒரு வலிமையும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் தற்போது 11 மணி அளவில் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மொழி பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மொழி தொடர்பான சமீபத்திய சர்ச்சைகளும் அதே போல விவகாரமும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எதிரொலிக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றன. மத்திய அரசு நாட்டின் மீதான அந்த ஒரு மொழியை திணிக்க முயல்வதை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருவதை தொடர்ந்தும் விவாதங்கள் எழுப்பப்படலாம் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் தற்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த டிஜிட்டல் வருகை பதிகை என்பதும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் இருந்து மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையை பதிவு செய்வதற்கான அந்த டிஜிட்டல் முறையும் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வாகவும் இருக்கக்கூடும். அந்த வகையில் தான் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது 11 மணி அளவில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.